ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் முட்டையை வச்சு 3 டிஷ் செய்ய போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு முட்டையை வேக வச்சு எடுத்துக்கோங்க. அதை 4 பக்கம் கிரிக்கோங்க. எண்ணெயை விட்டு அதில் உப்பு, மஞ்சள் தூள், மிளகாய் தூள் எல்லாம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கிளறி விட்டுட்டு சிம்மில் வச்சுட்டு கிளறி விட்டுட்டு முட்டையை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அது ஒரு 2 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை ஆனோன்னா அந்த ஆயிலெல்லாம் உள்ளே சேர்த்தோன்னே அதை எடுத்துருங்க. இப்போ எக் ஃப்ரை ரெடி ஆகிடும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. நெக்ஸ்ட்டு எக் கிரேவிக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஃப்ரை ஆனோன்னே 2 பெரிய வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா அரைச்சி சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதுலேயே கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா தூள், கொஞ்சமாக மட்டன் மசாலா தூள் அதையும் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. கிளறிட்டு உங்களுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு முட்டையை உடைச்சி ஊற்றி நல்லா கிளறி விட்டுருங்க. கிரேவியும் நல்லா திக்காக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம வறுத்து வச்சுருக்க முட்டையை அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. பார்க்கவே டெக்ஸ்சர் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுலேயே கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டா கிரேவி ரெடி. இப்போ எக் குருமாவுக்கு ஒரு கைப்பிடி புதினா இலையை சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் தேங்காய், ஏலக்காய், சோம்பு, பட்டை, கசகசா, ஒரு பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா அரைச்சிட்டு கிரேவியில் ஊற்றி நல்லா கிளறி விட்டுருங்க. ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். உப்பு காரம் செக் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. டேஸ்டியான முட்டை குருமா ரெடி. இதை நீங்கள் இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்கும் சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.